முகம் தெரியாத நபர்களிடம் இருந்து உங்களுக்கு மெசேஜஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்ததுண்டா? சோசியல் மீடியாவில் இதுவரை உங்களுக்கு பழக்கமில்லாத நபர்களோட கம்யூனிகேட் பண்றது ரொம்பவே சுலபம். ஸோ யாருனே தெரியாத நபர்களிடம் இருந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும் பொழுதோ இல்ல டைரக்ட் மெசேஜஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து வேறு ஒரு இடத்துல இருந்து வரும் பொழுதோ அந்த நபர்களோட மெசேஜ் பண்றது வித்தியாசமான ஒன்னா இருந்தாலும் இது உங்களை பத்தின ஒரு பர்சனல் லுக்ஸை பொறுத்தது இல்லையா? மற்றவங்க உங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ணும் பொழுது நீங்க அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் பர்சனா தெரியுறீங்க அப்படின்ட்டு அர்த்தம் தானே. அவங்க உங்களோட அட்டென்ஷனை எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்க நினைக்கிறாங்க. உங்களுடைய ப்ரொஃபைல பார்க்கக்கூடிய நபர் உங்களுடைய போஸ்டர் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், உங்களுடைய பேஜஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஆர் டைரக்ட் மெசேஜ் கூட பண்ணலாம். இதெல்லாமே ஏன் நடக்குது? பிகாஸ் நீங்க அவங்கள விட அட்ராக்டிவான ஒருத்தரா இருக்கிறீங்க. அதை இந்த உலகமும் ஒத்துக்கொள்ளுது இல்லையா?